இந்த நேரத்துல யார் கூப்பிடுறது? அம்மா. ஏம்மா? ஏண்டி உங்க அப்பா குடிச்சு போட்டு தெருவில் கிடக்குறாண்டி, வாடி ஒரு போய் தூக்கிட்டு வந்துருவோம். ஏம்மா அவர் திருந்த மாட்டாராமா? ஒரு பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணிட்டு இருந்தா 4 பேர் என்னமா சொல்லுவாங்க? நானே என் புருஷன் எவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறேன். சரி சரி அழுகாதீங்க, இருங்க ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுன்னு 1/2 மணி நேரத்துல வந்துருச்சு. வைங்க அழுகாதீங்க. குடிமகனே பெத்ததும் சரியில்லை, பார்த்ததும் சரியில்லை, கருமாத்திரம் பிடிச்சவனு குடிச்சு குடிச்சு குடும்பத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறானுங்க. இல்லடா எருமை மாடாட்ட வந்து இங்க கிடக்குறான். என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சுடுங்க. என் மேல சத்தியமா இனிமே எதுவும் உங்களை சொல்ல மாட்டேன். என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே 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 ஓகே. இப்போ சாரி கேக்குறியா இல்லையா? இப்போ சாரி கேக்குறியா இல்லையா? தப்பு உண்மையிலதானே? தப்பு என் மேலதான், நீ சாரி கேக்குறியா இல்லையா? தப்பு உண்மையிலதான். சாரி நானே கேட்டு தொலைகிறேன். சாரி சாரி. நைட்டு சப்பாத்தி போடலான்னு இருக்கிறேன். உனக்கு எத்தனை சப்பாத்தி மாமா வேணும்? எனக்கு 4 சப்பாத்தி வேணும் பட்டு. 4 சாப்பிட்டுருவியா? உனக்கே தெரியும் நான் போற சப்பாத்தி மொத்தமா இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லு. சரி 3 சாப்பிடுங்க. அதுக்கு தொட்டுக்கா பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு இருக்கிறேன். அப்புறம் அதை திட்டு இதை வேஸ்ட் பண்ண கூட நல்லா யோசிச்சு எவ்வளவு வேணும் நல்லா சொல்லி பார்க்கலாம். சரி 2 போதும் பட்டு. 2ஆ? நல்லா சாப்பிட்டுருவீங்களா? மிச்சம் வச்சுட்டு அப்புறம் அம்மா வந்து உடனா போட்டு செஞ்சுட்டு அப்படி இப்படி எனக்கு சண்டைக்கு வச்சு அப்புறம் திருப்பி சண்டை போட்டு விட்டுருவேன். நீ இருங்க ஒண்ணுக்கு நான் மாவு பேசஞ்சு சப்பாத்தி போட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு இருக்கிறேன். போ போய் கடையில் போய் தின்னு போ. சமையலறையே நானுக்கா சக்கரையா. ஏங்க பட்டுங்க வா, ஒரு நிமிஷம் மட்டும் போடுங்க வந்துடுறேன். குழம்பு வச்சுட்டு ஏங்க வாங்க பட்டு தூரம் சாப்பிட்டு பாரு. சோறுதான் ஆக்க தெரியாது, குழம்பு தான் வைக்க தெரியாது, குழம்பு உப்பு கூட போட தெரியாதா? வீட்டுல இருந்து நீ என்னதான் பண்ற? குழம்பு கட்டி உப்பு பட்டு பஸ் புக் பண்ணியாச்சு. நீ சாயங்காலம் 6 மணிக்கு பஸ் ரெடியா இருக்கு. அப்ப நான் வர வரைக்கும் பக்கத்து வீட்டு சரோஜா வீட்டுல இருங்க. சரோஜாவா? சரியான கட்டுயாச்சு. கூடவே அனிதாவும் வர சொல்லியிருக்கேன் நைட்டுக்கு தங்கறதுக்கு. ஓகேமா போனை வச்சிடுறேன். என்ன இங்க பாருங்க, நான் போயிட்டு வரக்கு 2 நாள் ஆகும். வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போனீங்கன்னு தெரிஞ்சிச்சு காலை வர தப்பி எறிஞ்சிருவேன். வீட்டை சுத்தி 16 கேமரா வச்சிருக்கேன். இந்த புடி என்னை பத்தி தெரியும்ல. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கே. பெண்ணிற்கு கணவரே கண் கண்ட தெய்வம். அவள் அவரை பின்பற்ற வேண்டும். கணவர்தான் அவளை விட உயர்ந்தவராக இருக்க வேண்டும். எவ்விதத்திலும் அவள் உயர்ந்தவளாக கூடாது. ஏண்டி கருவாடிச்சிருக்கி பூஜை பண்றவங்க வேர்ல கவடையில் கொண்டு தீய வைக்கிற? அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. என்னன்னு தெரியல பட்டு, இட்லி சுட்டு வந்த ஒரே வாரம் தின்னா தலைவலிக்குதுங்கிறான். ரொம்ப வலிக்குதா? ஐயோ பட்டு ஒரே நிமிஷம் தம்பி பாத்துருவோம். உனக்கு ஒரு 2 இட்லி போட்டு வரேன். சரி தான் சரி தான். தோசை இட்லி சாம்பார் சட்னி. கண்ணு தாத்தா வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. வரங்க. நல்லா இருக்கியா தங்கம்? நல்லா இருக்கீங்க தாத்தா. சரி தங்கம். என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஜூஸ்?
அப்படியா? டீ கொடுக்கண்ணு. அதுல இந்தியன் டீ வேணுமா, மசாலா டீ வேணுமா, கிரீன் டீ வேணுமா? அடேங்கப்பா எத்தனைக்குதா? மசாலா டீ கொடுக்கண்ணு. அதுல பிளாக் டீ போட்டா, பால் டீ போட்டா? பால்லே போட்டுருக்கண்ணு. பால்லே பவுடர் பால்ல போட்டா இல்ல ஃப்ரெஷ் பால்ல போட்டா? அடேங்கப்பா ஃப்ரெஷ் பால்லே போடுக்கண்ணு. அதுல மாட்டு பாலா, எருமை பாலா, கழுத பாலான்னு சொல்லுங்க தாத்தா. கண்ணு மாட்டு பால்லே போட்டுருக்கண்ணு. எந்த ஊரு? கணக்கம்பாளையமா, கள்ளிப்பட்டியா, கொண்டையம்பாளையமா? கொண்டையம்பாளையமா? கண்ணு எனக்கு பால்லாம் வேண்டாம். சரிங்க தாத்தா. வர காப்பியை போட்டு கொடுக்கண்ணு. அப்படிங்களா தாத்தா? அஸ்கால்ல போட்டா, நாட்டு சர்க்கரையில போட்டா? ஐயோ முருகா, நாட்டு சக்கரையில போட்டுக்கண்ணு. எந்த நாட்டு சர்க்கரையில போட்டோம்? கண்ணு கண்ணு எனக்கு டீயும் வேண்டாம், பாலும் வேண்டாம். வவரி ஊர்ல எரியுது தங்கம். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சிட்டாது போறேன். அப்படியே தாத்தா, கண்டிப்பா தரங்க தாத்தா. ஆத்தனி வேணுமா, போர்த்தனி வேணுமா? தங்கம் ஆத்தனி இந்த கொடுத்தாங்க. பவானி அத்தனி இருக்குது, கூடுதரை இருக்குது, பெருந்தலையூர் இருக்குது. உங்களுக்கு என்ன அத்தனி வேணும்? தங்கம் பவானி தண்ணியே கொடுத்தாங்க. அது சுடுதண்ணி தட்டா இல்ல பச்சை தண்ணி தட்டுமா? கண்ணு சுடு தண்ணி கொடுக்கண்ணு. ஆத்தி தட்டா? தங்கம் 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 நீ ஆத்தவும் வேண்டாம், ஊத்தவும் வேண்டாம். தாத்தா இதுல முறுக்கு மிச்சர்லாம் இருக்குது. நல்லா மொட்டை மொட்டை தின்னு ஓட்டு. உங்க ஒப்பக்காரம் வந்தா குஞ்சப்பம் பையன் வந்து போன சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் தாத்தா. சரி வரட்டுமா? பாத்து போயிட்டு வாங்க. தங்கம் ஏனுங்க மாமா, இந்தாங்க ஆட்டுக்கால் பாயாசம், குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்னாச்சுன்னு தெரியல, புது ஃபேன் ஓடவே மாட்டேங்குது. பட்டு மேல பார்க்காத, தூசி கண்ணில் விழுந்து கீரை குமிச்சுக்க. சரி மாமா. படம் திருப்புளி எடு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஓகேடி ஓகேடி ஓகேடி. பட்டு, அனிதா கேக்குறாப்ல, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் அங்க வந்து தங்க முடியுமான்னு. அவங்க வீட்டுல வேற யாருமே இல்லையாமா. நீங்க வந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்குன்னு ஃபீல் பண்றா. என்ன யோசிக்கிறீங்க? தங்குறீங்களா இல்லையா? பட்டு அனிதாக்கு உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க அனிதா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பட்டு இந்த கிளம்புற பட்டு, கிளம்புற பட்டு. அப்படியா? இருந்தாங்க சாவி. சாவியா? சாவி எதுக்கு? அதத்தானே முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, வீட்டுல யாருமே இல்லன்னு. அப்ப அனிதா அவ தானே உங்களை தங்க சொன்னா. இப்ப வீட்டு திறக்க என்ன பண்ணுவீங்க? சாவி இல்லாம போங்க. என்ன வெறு வீட்டுல தங்குறதா கூப்பிட்டாளுங்களா? 30 வருஷமா வாக்கப்பட்டு ஓட்டு வளையத்தை பாக்குறதும் மூக்க சிந்தி போடுறதுமாவே காலத்தை கழிச்சு விட்டேன். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் எனக்கு பெருசா அள்ளி கொட்டிக்கிட்டேன். கல்லு சவத்துக்கு கூட கண்ணு காது இருந்தா பொண்ணாத்தா பேசுறதுக்கு எல்லாம் இந்நேரம் உருகி ஓடி இருக்கும். அம்மா, உங்க மருமகனுக்கு பிடிக்குன்னு சொல்லி சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு வச்சிருக்கேம்மா. என்ன பட்டு ஊருக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அது கரண்ட் போயிடுச்சுன்னா பேக்கப்புக்கு யூபிஎஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அது நல்லது தானே? ஆமா. இப்போ நம்ம கிச்சன் இருக்குல்ல, அங்கே கேஸ் சிலிண்டர்லாம் இருக்குல்ல, அது காலியாக இருக்கு முன்னாடியே இன்னொரு சிலிண்டர் வாங்கி வைக்கிறது நல்லது தானே? நல்ல விஷயம் தான். அதுதான் பாயிண்ட்டு. பேங்க்கில் பேக்கப்புக்கு பணம் போட்டு வைக்கிறோம்ல, நம்ம கிட்ட இருக்கிற பணம் காலி ஆகிடுச்சுன்னா பேக்கப்புக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வைக்கிறோம். அது நல்ல விஷயமா இல்லையா? நல்ல விஷயம் தானே. இப்போ நீ ஊருக்கு போற, உனக்கு பதிலாக பேக்கப்புக்கு என்ன பேக்கப் நான் இருக்கேன். வழக்கம் போல எல்லா வேலையும் நானே பார்த்துக்கன்னு சொல்ல வந்தேன். பேக்கப் கேக்குது. அத சொல்லு. நான் யாருக்கோ போன் பண்ண போய் அது உங்க வீட்டு டெலிபோன்ல மணி அடிச்சு அத நீ எடுத்து மொத உன் குரல் ராங் நம்பர். சரி, நான் ராங் நம்பர்னு சொன்னேன். நீங்க உடனே போன கீழே வைக்க வேண்டியதானே? பொம்பளை குரலாச்சா எப்படி பட்டில வைக்கிறது? அதுக்காக உன் குரல் குயில் மாதிரி இருக்குமா? நீ யாருமா? இப்படிதான் கேட்கறதா போன்ல? சும்மா ஏத்தி விடுறதா? உனக்கு பிடிக்கல நீ வைக்க வேண்டியதானே போன. அதை விட்டுட்டு என்னங்க உங்க குரலை கேட்கும் போதே நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. போன்ல பெருசா என் மூஞ்சி டெலிவிஷன்ல பார்த்த மாதிரி. சரி, நல்ல ஆம்பளையா இருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அழகுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு உண்மையை சொல்லி போன கீழே வைக்க வேண்டியதானே? நாளைக்கு சந்திப்போமா? ராங் நம்பர்ல. இப்படிதான் கேக்குறதா? நான் கேட்டேன், நீ ஏடி சிரிக்க? பொம்பளை சிரிச்சா போச்சு. அன்னைக்கு சிரிச்சவதானே நான், அப்புறம் சிரிக்கலையே. மாமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கருப்பசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு சாமி பாட்டு போட. சாமி பாட்டு? ஆமா போடு. ஏய் கூகுள், சாமி பாட்டு போடு கூகுள்.
நிறுத்து போன பாட்டை. நான் இல்ல நிறுத்து. கூகுள் தான் போட்டுச்சு பட்டு. அறிவில்ல, கோயிலுக்கு வந்து கருப்புசாமி பாட்டு இருந்தா போடு. ஏய் கூகுள், அறிவில்ல, ஒரு கருசாமி பாட்டு போடு. ஏன் அப்படியே போட்டுட்டு பேச்சு வாங்குற? கருசாமி பாட்டு. எங்க ஐயோ, அப்படியா? வெய் நான் பாத்துக்கிறேன். Few moments later. அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை சிலம்பொலியும் புலம்புவதை கொண்டு நீட்டாமல் வாழ்கின்ற வேலை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற You're